ஹலோ செல்லக்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய 5, 6 ஓகே, இந்த சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு அந்த பயிற்சி ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5th சம் பாருங்கள். 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஓர் 8 இலக்க எண்ணை எழுதுக. அதே சமயம் இங்கிலீஷில் பாருங்கள். ரைட் எனி 8 digit நம்பர் with 6 in 10 lakhs place and 9 in 10,000 place. ஓகே, அந்த 8 டிஜிட்டில் இருக்கணும். ஆனால் 10 லட்சம் அந்த டிஜிட்டில் வந்து 6 போடணும். 10,000 என்ற இடத்துல வந்து 9 போடணும். ஆனால் எந்த நம்பர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து 10 lakhs பிளேஸில் வந்து 6ம் 10,000 பிளேஸில் 9ம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? மற்ற எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து 6th சம் பாருங்கள். ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதினால் எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? அதாவது இங்கிலீஷில் பாருங்கள். அதே கொஸ்டினை ரீட் பண்ணுறேன். ராஜன் ரைட்ஸ் எ 3 digit நம்பர் யூஸிங் த டிஜிட்ஸ் 4, 7 and 9. வாட் ஆர் த பாசிபிள் நம்பர்ஸ் ஹீ கேன் ரைட்? ஓகே, அதாவது அவன் ரைட் பண்ணுறான், எழுதுகிறான். எந்த நம்பரை எழுதணும் அப்படின்னா 4, 7, 9. ஓகேவா? இந்த 3 நம்பர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி 3 digit நம்பர் எழுதணும். அவனால் எத்தனை எழுத முடியும்? அப்போ எப்படி ஏன்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆன்சர் பாருங்கள். அதாவது இந்த சம்மில் வந்து 4, 7, 9 இந்த 3 எண்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? 3 digit நம்பர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ இந்த 3 எண்களையும் நம்ம மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஒரு புது நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? 479, 497, 749, 794, 947, 974. ஓகேவா? இது எல்லாமே பாசிபிள். ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து 7th சம் பாருங்கள். என்னுடைய பணம் பெறும் அட்டை ஏடிஎம் கார்டு கடவுச்சொல் வந்து 9, 4, 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. இந்த எண்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 நம்பரையும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகும். ஆமாவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? இந்த 4689 அப்படிங்கிற நம்பரில் லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் 9. 9 இஸ் எ ஹாட் நம்பர். ஓகேவா? நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஈவன் நம்பர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஆன்சர் பாருங்கள். 4698. 4698. ஓகேவா? ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின் பாருங்கள். அஞ்சலக குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. மொத்தமாக 6 digits இருக்கும். ஓகேவா? இதன் முதல் 3 இலக்க எண்கள் ஃபஸ்ட்டு 3 என்னென்ன இருக்குது அப்படின்னா 6, 3 மற்றும் 1 ஆகும். மேலும் 0, 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிக பெரிய மற்றும் மிக சிறிய அஞ்சலக குறியீட்டு எண்களை அமைக்க. ஓகே, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? 6 digit இருக்கணும், என்னென்ன நம்பர் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதில் பெரிய எண் சிறிய எண். இப்போ அந்த 6 digit நம்பரையும் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? 6, 3, 1. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 0, 3, 6. ஓகேவா? இந்த 6 digitsையும் எழுதிட்டோம். இதை நம்ம அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுத போகிறோம். இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இறங்கு வரிசையில் எழுதும்போது அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, அதே
1 வந்து 0 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா 6 டிஜிட் நமக்கு தேவை. அதனால் 1ஐயும் 0வையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 0 இருக்கிற ப்ளேஸில் 1ம் 1 இருக்கிற ப்ளேஸில் 0வும் போடுவோம். ஓகேவா? அப்படி போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு தேவையான லார்ஜஸ்ட் நம்பர், மிகப்பெரிய எண், சிறிய எண், ஸ்மாலஸ்ட் நம்பர் ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.